குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் டிஎக்சன். நம்ம இப்போ வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு சிலர் வந்து நம்ம டிஎக்சன் ஆர்கனைசேஷன்ல நமக்கு தாய்லாந்து ட்ரிப் வந்து வின் பண்ணாங்க. அது அதனுடைய ஷேரிங் வந்து நமக்கு கொடுக்க இருக்காங்க. அவங்களுடைய ட்ரிப் எப்படி இருந்தது, அதோடைய நம்ம டிஎக்சனுக்கு அப்டேட் என்ன இருக்கு, ப்ளஸ் அதை பத்தி நமக்கு சொல்ல இருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு சொல்ல இருக்கிறது வந்து மொரப்பூர்ல இருந்து ஸ்டார்டர்னு மிஸ்டர் சங்கர் சார். வெல்கம் சார். உங்களுடைய வெல்கம் வெல்கம் தாய்லாந்துடைய ஷேரிங்க தாய்லாந்துடைய ஷேரிங் வந்து கொடுங்க. உங்களோட ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எல்லாருக்கும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் உங்களுடைய ஷேரிங்கை கொடுங்க. வெல்கம் சார். ஓகே ஓகேங்க சார். சத்யம் சார், வெல்கம் சார். சார் குட் தேங்க்யூ மார்னிங் சார். டிஎக்சன். கேக்குதுங்களா சார்? பேசுறது கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க. ஓகேங்க சார். என்ன ஒரு சின்ன அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிராமத்துல இருந்து தான் நான் வந்தேன். நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்தேன். என் பேரு வந்து சங்கர். சங்கர். எங்க ஊர் வந்து தாகனூர் புதூர். சின்ன கிராமம் தான். நான் வந்து இந்த டிஎக்ஷன்ல வந்து நான் ஹெல்த்துக்காக ஜாயின் பண்ணேன். வேற எல்லாம் எது ஏதோ வந்து டிஎக்ஷன் நிறுவனத்துல 2015 8வது மாசம் ஜாயின் பண்ணேன் நான். அது அந்த அதுல இருந்து நான் ஃபுல்லாவே ஈடுபாடா இதுல செய்ய ஆரம்பிச்சேன். என்னை வந்து டிஎக்ஷனுக்காகவே இப்போதைக்கு அர்ப்பணிப்பு செஞ்சுட்டேன் நான் ஃபுல்லாவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் அந்த வேலையா தான் போயிட்டு வந்து இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசலான்னு ஒரு இது பண்ணிருக்கிறேன். நான் அதை சின்ன கிராமத்துல இருந்தா பண்றேன். எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடைச்சது எனக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹெல்த்துக்கு நாங்க அதை சாப்பிடக்குள்ள இருந்து நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட ஆரம்பிச்சோம். அது எல்லாருக்கும் நான் வெளிநாடு போகலாம் ஆரம்பிச்சேன். இதுல ஃபர்ஸ்ட் மைசூர் போனோம் நாங்க. மைசூர் போக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான என்ஜாய் இருந்துச்சு எனக்கு. அப்போ அதுவும் அந்த இதுல போயிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆகி வரக்குள்ள அதை பத்தியே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மைசூர்ல மகாராஜா அரண்மனை பார்த்தோம். அங்க ஒரு முருகர் கோயில், பெரிய கோயில், அதை பார்த்துட்டு லிம்சாரை வந்து அங்கதான் நான் பார்த்தேன். அந்த இடத்துல பேசுறது கேக்குதுங்களா சத்யமன் சார்? வருமானம் வருதோ இல்லையா எனக்கு தெரியல. ஆனா வந்து வெளிநாடு போறதுக்கு பயங்கரமா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா நம்ம அவங்க சொல்ற அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போனோம்னா ஒன்னும் நல்ல சூப்பரா இருக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்ல பணத்துக்கு பணமும் வந்துருது, பிளஸ் வெளிநாடு போறதுக்கும் போயிடுறோம். அந்த மைசூர் போக்குள்ள எனக்கு வந்து 20,000 ரூபாய் வந்துச்சு. நான் அவங்க கேட்டது வந்து 3,500 தான் கேட்டாங்க. 3,500 கூட இல்ல, 2,700 தான் கேட்டாங்க. 2,700 கொடுத்துட்டு போகல. 20,000 வந்துட்டு 2,700 போயிட்டு கொடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அங்க அதை விட அதிகமா தான் எனக்கும். ஆனா அன்னைக்கு பாலா சார் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. மைசூர்ல பார்த்துட்டு உடனே சரி இவங்க கூட போனாதான் நல்லா இருக்கும், டிஎக்ஷன் ஒரு ஜேர்னி கூட நம்ம பயணிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடயே பயணிச்சுட்டு வரேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து டிஎக்ஷன் என்னால வந்து அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இருக்கு நமக்கு. அந்த மைசூர் போயிட்டு வந்த உடனே கொடைக்கானல் ஒரு ட்ரிப்பு போனோம். கொடைக்கானல் பாத்தீங்கன்னா அது 3 நாள். அதுக்கும் டிராவல்ஸ் வச்சுன்னு தான் போனோம். போயிட்டு 3 நாள் டிராவல்ஸ் அங்கேயே நிறுத்திட்டோம். நைட்டு பகலா செமையா இருந்துச்சு. மீட்டிங்கும் இருக்கும். நம்ம நம்ம எவ்வளவு செய்யறோமோ செஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு ஜாலியும் இருக்கு இதுல டிஎக்ஷன்ல. நம்ம வேற எதெல்லாம் செஞ்சாலும் சாதாரணமா பாருங்க, நான் ஒரு விவசாயம் பண்றேன். நான் விவசாயம் பண்ணிட்டு வருஷமெல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கலாம்னா கூட முடியாது. ஆனா டிஎக்ஷன்ல அவங்க சொல்ற 6 மாசமும் பண்ணோம், இல்ல 3 மாசமும் பண்றோம். பண்ணிட்டு அவங்க கூட போனோம்னா அந்த என்ஜாய் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நான்லாம் வந்து அதை ருசிச்சுட்டேன். அடுத்தது ஏற்காடு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. எப்படின்னா மூணு ஏஜென்ட் 3 மாசத்துக்கு 3000 பிவி. அதுல 3 பேர் பண்ண வச்சுட்டேன். அதுல 3 பேர் பண்ண வச்சுட்டு ஏற்காடு எங்களுக்கு வந்து 2 நைட்டு 3 பகல். அது நம்ம ரபிக் சார் தான் வந்து நடத்தினாரு. அப்பயும் நம்ம இவரு ரத்னா வசுபாலயா சார் வந்தாரு. அவங்க கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு நைட்டெல்லாம் அதான் நம்ம வந்து
எப்படிடா இவங்க கூட எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட நம்மள விடுறது இல்லை. அந்த இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா. இப்போ நைட் எல்லாம் ஒரு நைட் டின்னர் மாதிரி போடுவாங்க. அந்த வெளிச்சம் போட்டு நெருப்பு போட்டுன்னு பாட்டு போட்டு டான்ஸ் போடுறது. அது பாத்தீங்கன்னா அப்பயே நான் வந்து 2016, 2017 அதுக்கு போனேன். அப்போ எப்படிடா இவங்க கூட டான்ஸ் போடுறதுன்னு பார்த்தா உடல்ல யாரும். ஆனா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத. இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்ச மாதிரி, கைக்கு கிடைச்ச மாதிரி. அந்த வாய்ப்பை நம்ம என்னைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கெல்லாம் நான் அச்சீவ் பண்ணின்னு வந்தேன். அடுத்தது அது ரெண்டும் கொடைக்கானல் கொடைக்கானல், ஏற்காடு. ஏற்காடு முடிச்சுட்டு நம்ம இதுக்கு சொன்னாங்க ஏலகிரி மலை. ஏலகிரி மலைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கும் போனேன், அதுக்கும் 3 நாள், 2 நைட்டு 3 பகல். அது பாத்தீங்கன்னா அது இன்னும் செமையா இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விட்டது கிடையாது, கீழெல்லாம் எங்கேயும் கிடையாது, எல்லாம் மேலதான், மலை மேலதான். அந்த மலை மேல பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் பயங்கரமா. அப்பெல்லாம் அந்த பூனம் மேடம்லாம் வந்தாங்க. அப்போ பூனம் மேடம், சென்னையில இருந்து செல்வம், அன்பு, இந்த மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் யாரு என்னன்னே தெரியாது நமக்கு. அவங்கெல்லாம் வந்து ஜாலியா பேசினாங்க, பழகினாங்க. அப்பயும் ரபிக் சார்லாம் வந்தாரு. அப்போ ஒரு மீட்டிங் எடுத்தாங்க. அப்போ எனக்கு என்ன அறிமுகப்படுத்தின யுவராஜ் சாரும் வந்தாரு கூட. எல்லாம் நாங்களாம் 2 வீலர்லயே போறோம். நானு சுரேஷ் சாரு எல்லாருமே எல்லாருமே 2 வீலர்லயே போயிட்டோம். இங்கிருந்து மொரப்பூர்ல இருந்து ஏலகிரி மலை வரைக்கும் 2 வீலர்லயே போனோம். ஜாலியா போயிட்டு மலையை சுத்தி பார்த்த மாதிரி. நம்ம கம்பெனி கூட, நம்ம கம்பெனில வரவங்க கூட எல்லாம் அதுல பாருங்க. அதுலயும் ஒரு என்னாச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணாங்க. அந்த அறிமுகத்துல எனக்கு சென்னையில இருந்து குமரவேல்னு வந்தாரு. அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நம்ம இப்படிக்கிறோமே, நம்மளை வந்து இப்படி எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சா, அவர் என்ன சொல்றாருன்னா, சார் டிஎக்ஷன்ல வந்துட்டா இதெல்லாம் வந்து டிஎக்ஷன்ல வந்துட்டா இதெல்லாம் சாதாரணம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பழகினாங்க. ஆனா அந்த மாதிரி பழகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய ஆட்களை சந்திக்கிறோம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, வேற எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு மலேசியா போறதுக்கு 2018 அது ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா சார், கோயம்புத்தூர் சார், ஜாக்கப் சாரு, இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமா பண்ணது. அப்போ அப்போ பாத்தீங்கன்னா என் டீம்ல வந்து இவங்க யாருன்னா இருங்க சொல்லிடுறேன், சேர்ந்து இந்திரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணி போயிட்டாங்க. நானு ஒரு பார்ட் பேமெண்ட் கட்டி போனோம். அந்த பார்ட் பேமெண்ட் கட்டி போனதுல பாலமுருகன் சார் தான் அதை அறிமுகம் ரெடி பண்ணி விட்டாரு. அதுல போகக்குள்ள ஜண்டிங்லாம் போனோங்க, ஜண்டிங்கு. அப்புறம் நிறைய மலேசியாவில் வந்து பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்த்துட்டோம், நிறைய இடம் பார்த்தோம். அப்போல்லாம் அந்த ஜண்டிங்ல போயிட்டு சூதாட்டம்லாம் ஆடிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன் நானு. ஆனா அந்த மாதிரி கனவு எனக்கு என்னைக்குமே இல்லை. நம்ம போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுவும் நான் நம்பர் போட்டதை கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, 164. 3 டைம் பண்றேன், 3 டைமும் உழுவல எனக்கு. போனாலும் பரவாயில்ல, நம்ம இது ஒரு இதா பாடமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை பார்த்தோம். அடுத்தது நம்ம டிஎக்ஷன் 25வது ஆண்டு விழாவுக்கு, அதுக்கும் நானு என் கூட சின்னப்பன் சார் வந்தாரு. சின்னப்பன் சார் நானு 2 பேரும் போனோம். நம்ம பாலமுருகன் சார் கிட்ட அதுவும் ஒரு இதை பார்ட் அமௌண்ட் கட்டி போனோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டிஎக்ஷன்ல சம்பாரிச்சு வேற பணம் எதுவும் எடுக்காம ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000, 20,000, 10,000 அப்படிலாம் வரும். ஆனா 2,500, 3,000 தான் கட்ட சொல்லுவாங்க. கட்டணும். கட்டிட்டு நம்ம தாய்லாந்து ட்ரிப்பை பத்தி சொல்லுங்க சார். அது அடுத்தது இதை முடிச்சிட்டு ஒரே செகண்ட் இது வந்துடும். அதுக்கு போனோம். அப்புறம் அது ஓகே ஆச்சுங்கன்னா இப்போ வந்து தாய்லாந்து ட்ரிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு அறிவிச்சாங்களோ 2023 10வது மாசம் அறிவிச்சாங்க. எதுக்குன்னா சித்திபேட் கம்பெனி போறதுக்கு. ஃபர்ஸ்ட் சித்திபேட் கம்பெனிக்கு அது அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டு 3 நாள் அது எப்படி போச்சுன்னே தெரியல. போயிட்டு அங்க ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டல் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம். நானு, ரேவதி மேடம், சண்பக பிரியா மேடம், முருகேசன் சாரு, எல்லாரும், நம்ம செந்தில், ஒரு 5-6 பேர் போனவங்க. அந்த ஹோட்டல்ல காலையே வைக்க முடியாது நம்ம. அப்போ பாலா சார் எப்படி நம்மளை வழி நடத்தினாரோ, கடைசியில அங்கிருந்து போயிட்டு அந்த என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஒரே மாதிரி. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. உட்காந்து பேசுவோம், உடனே போய் காப்பி குடிப்போம், 2 in 1 குடிப்போம். அடுத்தது காடி செல்ஃப் காப்பி இருக்கும். நம்ம கம்பெனில என்னென்ன இருக்குதோ எல்லாமே இருக்கும். உள்ள போயிட்டு 200 ஏக்கராவும்
அப்படியே சுத்தி பார்க்க பார்க்க எங்களுக்கு ஒன்றும் முழு இதா இருக்கு. அப்படியே நமக்கே இவ்வளவு பெரிய நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறோமா, நம்ம நம்ம தான் இவ்வளவு இதா இருக்கணும். இப்ப பாருங்க பீகார்காரெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களாம் கூட நல்லா பயங்கரமா நம்ம ஒண்ணுதான் வரோம், நம்ம கூட சேர்ந்தவங்கள ஒரு கொஞ்சம் பேரை நம்ம கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பேசணும். அதை விட்டு தாய்லாந்து அப்படியே 1வது மாசம் வந்து ஜனவரி டு 6வது மாசம் வரைக்கும் ஆரம்பிச்சு இந்த 6 மாசத்துலயும் பாத்தீங்கன்னா பக்கு பக்குன்னே அடிக்கும். எப்படா இதை முடிப்போம், எப்படா முடிப்போம், அப்படியே ஒரு ஜாலியா ஒரு இதா இருக்கும். ஆனா முடிச்சிட்டு போன பின்னாடிதான் தெரியுது நமக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமாவே இல்லை. எப்படி எப்படி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதுக்கு மேல 100%, அதுக்கு மேல 100%. 150 பேர்ல 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் கொடுக்குறாங்க, 1 கோடி சம்பாதிக்கிறவங்களும் கொடுக்குறாங்க. சாதாரணமா மீன் வித்தவங்களும் கூட தான் இருக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது இல்லாத அவங்க தம்பியும் பண்ணி அவரும் தாய்லாந்து ட்ரிப் வராரு. அந்த 4 நைட்டு போனதே தெரியல. சென்னை சென்னை ஏர்போர்ட் உள்ள நுழையிற வரைக்கும் தான் இதா தெரிஞ்சு. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்சப்ப வந்து திருப்பி அங்க வந்து நுழைஞ்சு வெளியே வர வரைக்கும் எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா இருந்தோம், எல்லாரும் ஒன்னாவே பேசிக்கிட்டோம். எல்லாரும் அவங்க எல்லாம் செய்யறது சொன்னாங்க நமக்கு. ஒன்னு ரெண்டு புரியலன்னா கூட அவங்க சொல்றது நமக்கு புரிஞ்சிச்சு, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல. ஆனா இதை வச்சு நம்ம டெவலப் ஆகி கண்டிப்பா அடுத்தடுத்து வர்ற ட்ரிப்புகள்லாம் கண்டிப்பா போகணும். எல்லாரும் எப்படிடா போறதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு விவசாயத்தை ஒரு தோட்டத்துல போய் ஒரு வேலை செஞ்சா கூட அது வர்ற வரைக்கும் நம்ம எப்படி கண்ணுங்க அர்த்தமாக்குறோமோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்புக்கு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா முடிச்சாகணும். இப்ப இருந்தே நம்ம செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ வந்து சங்கர் சார் வந்து அவருடைய தாய்லாந்து ட்ரிப்பும் சரி, அவர் டிஎக்ஷன் ஜேர்னி ப்ளஸ் அவர் எங்கெங்க ட்ரிப்பு போனாரோ அதனுடைய எல்லா ஜேர்னியும் அவர் வந்து அவருடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் தெளிவாக சொன்னார். பட் ஆனால் நம்மளாலும் வந்து இந்த எல்லா ட்ரிப்பும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணி வரணுன்றத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரே வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றாரு, அவரோட அடிஷனல் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து இது ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தாய்லாந்துல ஒரு ஏர்போர்ட் போன ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இங்க வர வரைக்குமே வந்து போட்டோஸ் வந்துட்டே இருந்தது. அது பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு வருத்தம் இருந்தது. பட் ஆனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மிஸ்டர் செண்பக பிரியா மேடம் அவருடைய ஷேரிங் கொடுக்கிருக்காங்க. ஸ்டார் டைமண்ட் ஸ்டாக்கிஸ்டா இருக்காங்க, அவங்க ராசிபுரத்துல இருந்து பேசியிருக்காங்க. வெல்கம் மேடம். குட் மார்னிங் டிஎக்சன். குட் மார்னிங். சார் ஆடிபிளா இருக்குங்களா? ஆடிபிளா இருக்குங்க, பேசலாம். சார் எனது மட்டும் ஸ்கிரீன் ஷேரிங் மட்டும் எனேபிள் பண்ணிருங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் எனேபிள் பண்ணிருங்களா? டிசேபிள் ஆயிருக்கு ஸ்கிரீன் ஷேரிங். டிசேபிள் ஆயிருக்குங்க. அவங்க ஸ்கிரீன் ஷேர்னு இருக்கிறதுல வந்து கோஹோஸ்ட் கொடுத்துருங்க அவங்களுக்கு. அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன்ல சார், அந்த ஐடி. ரெக்கார்டிங் நீங்க பண்ணிட்டீங்கல்ல? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே. ஷேர் ஆகுது பாருங்க. ஓகே சார். வியூ ஆகுதுங்களா? இன்னும் ஆகலைங்க.
சார் இப்போ வியூ ஆகுதாங்க சார்? வியூ ஆகுதுங்க. எதுவும் வரல. ஜூம்னு அந்த ஸ்கிரீன் மட்டும்தான் வந்து ஸ்க்ரீன் மட்டும் தான் வருதுங்களா? அதுக்குள்ள போய் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சுங்க. ஓகே. தேங்க்யூ. ஸோ குட் மார்னிங் டிஎக்ஸ்என். தாய்லாந்து அப்படிங்கும்போது நம்ம ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அது ஒரு கனவா தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படிங்கிறது போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ட்ரிப் டிஎக்ஸ்என் மூலியமா போனது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதே மாதிரி இதை நான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் கொடுக்கறது வந்து ஸோ நான் போய் இப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறது என்னோட இதை காமிக்கணுன்றதுக்காக இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, டிஎக்ஸ்என் ஃபேமிலியில இருக்கோம். வர மிஸ் பண்ணவங்க, அதாவது கண்டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருப்போம் நம்ம. ஸோ எல்லாரும் அடுத்த ட்ரிப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் எந்த மாதிரி கம்பெனி நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஷேரிங்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து இப்போ நம்ம டீம்ல 4 பேரு. ஸோ இந்த 4 பேரும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சங்கரனா பேசினாரு. ஸோ அவர்லாம் வந்து தாய்லாந்து கண்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நம்மளோட கனெக்டடா ஒவ்வொரு தவியும் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது மூவ் பண்ணிட்டு இருப்போம். முடியுமா முடியாதான்ற ஒரு இது எனக்கு டவுனா இருக்கப்ப அவர் வந்து இல்ல பண்ணிடலாம் கூட, என்ன போய் பாத்துக்கலாம் அப்படின்பாரு. செந்திலனா வந்து வேற லெவல். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் தாய்லாந்து ட்ரிப்புக்கு முன்னாடி ஒரு சென்னை மீட்டிங்காக போயிருந்தோம். அப்ப தாய்லாந்துலாம் வந்து அடிச்சு பாத்துருவோம், என்ன நம்மளால முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சாதாரணமா பேசுவாரு. அவரோட பேச்சிலேயே வந்து நம்ம மோட்டிவேட் ஆயிரணும். அந்த மாதிரியான ஒரு பர்சன். பாலமுருகன் சார் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ இவங்க 3 பேரும் நம்ம கம்ப்ளீட் கேரிங்கோட இந்த ட்ரிப்பு நான் வந்து தனியா அவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம், நான் ஒரு வாரம் இருக்க போறோன்ற ஒரு பயமே இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சேலத்துல ட்ரெயின் ஏறணும் எல்லாரும் சேர்ந்து. அடுத்தது சென்னை ஆஃபீஸ்ல லேண்ட் ஆயிட்டு அங்க போனா நம்மளுக்கு வந்து கம்பெனி இந்த டிஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா 1500 ரூபாங்க. ஸோ கம்பெனி நம்மளுக்காக ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு டாக்டர் வந்து வழி அமுச்சு வச்சாரு. அவங்க ஒய்ஃபோட வந்திருந்து நம்ம எல்லாத்தையும் சென்ட் ஆஃப் கொடுத்து எல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவர் ஸ்பீச் இருந்தது. ஆஃபீஸ்லேயே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு கம்பெனி வந்து வெஹிக்கிளும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அதுலதான் கூட்டிட்டு போய் விட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா பாலவிநாயகம் நம்மளோட பிக் எல்லாருக்குமே தெரியும். டவுன் டு எர்த் எல்லாரு கூடயும் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர். அவர் ஏர்போர்ட்ல போயிட்டு நாங்க கிளியரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இமிகிரேஷன் வந்து கிளியர்டு, நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்ன பிறகுதான் அவர் அங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பியே போனாரு. ஸோ எங்களை ஒரு 9 o'clock பக்கம் டிராப் பண்ணாரு. பட் 12 o'clock வரைக்கும் அங்க இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனாரு. அந்த அளவுக்கு கேரிங்கா நம்மள வந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம சென்னை டீம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன அத்தனை பேரும் இதுல இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டே. அங்க போய் இறங்கினோடனே நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிட்டு போன இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. நம்ம மேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், கீழே வந்து இதாவது கட்டியிருக்காங்க, நம்ம பக்கத்துல போய் போட்டோ எடுக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், கீழே 2-3 புலிங்க வந்து போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வேலையை பாக்குற மாதிரி எல்லாம் இருந்தது. செம த்ரில்லிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போன உடனே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அங்கதான் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கொலாஜ் பண்ணியிருந்தேன் நான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக. ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் பட்டாயால போய் நம்ம ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ண ஹோட்டலோட போட்டோ என்ட்ரன்ஸ் தான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அங்க எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து 40 மாடி 50 மாடி அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா பில்டிங்ஸுமே. ஸோ பட்டாயா பீச்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்ன சொல்றதுங்க, ஒரு கனவு தான். ஒரு வெளிநாட்டுல போய் நம்ம இருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு நாள் ரெகக்னைஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அந்த ஃபீல் வந்து நீங்க எல்லாருமே இப்போ துபாய் கண்டெஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நம்ம போனோம்னா தான் அந்த ஃபீலே வந்து நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி எல்லாரும் அதுல வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம டிராவல் பண்ணது நான் சிங்கிளா தான் இங்கிருந்து நம்ம டீம்ல இருந்து போனேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா இந்த டீம்ல இருக்க அத்தனை லேடிஸும் எல்லாரும் நம்ம சேர்ந்து போகணும்.
ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான போட்டோஸ் வந்து நான் போடணுன்றதுக்காக தான் போட்டேன். கண்டிப்பா எல்லாரும் இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு அடுத்தது எல்லாருமே நம்ம குரூப்பா போடுற போட்டோஸை வந்து இதுல போஸ்ட் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேடிஸ் எத்தனை பேர் இருக்கும்னு தெரியல, கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணும் அடுத்த இதுக்கு. இந்த போட்டோ வந்து நம்ம பட்டாயால இருந்து கோரல் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு ஒரு ஸ்பீட் போட்ல கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர ஸ்பீடா போச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். அந்த இதுல இருந்ததெல்லாம் ஒவ்வொன்றும் டிஎக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி நம்மளுக்கு டைமிங்க்கு எல்லா விஷயமும் கரெக்டா பண்றாங்களோ, ட்ரிப்ல கூட டூர்ல கூட ஃப்ரீ ட்ரிப் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரீங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து இடமே அங்க இல்ல. எல்லாமே டாப் கிளாஸ்ல இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டைமிங்க்கு பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தாங்க. நம்ம போன ஃபிளைட் உள்ள என்ட்ரானையுமே அசந்தாச்சு. தாய் டிராவல்ஸ்ல தாய் ஏர்வேஸ்ல பண்ணியிருந்தாங்க. நான் ஃபிளைட் அவ்வளோ பெரிய ஃபிளைட்டை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன். 3 ரூம் இருக்குங்க. ஒவ்வொரு ரூமுக்கு 100 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி பெரிய ஃபிளைட்டு. ஸோ அதை பார்த்துட்டே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒவ்வொரு ரூமுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷேரிங்ல தான் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 70,000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா 1,00,000 ரூபாய்க்கு மேல வந்திருக்கும். அந்த அளவுக்கு செலவு பண்ணாங்க கம்பெனி நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு கடலுக்கு அடியில அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு நாங்க போட்டோ எடுத்திருக்கோம். அந்த அந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்ல குறையே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு முக்கியமா இந்த போட்டோல பார்த்தா இந்த மஷ்ரூம் மாதிரிதான் தெரியும். எனக்கு ரெட் மஷ்ரூமை பாக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த போட்டோ வந்து ரொம்ப மெமரபிளான போட்டோ. இதுவும் வந்து அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே நம்ம பட்டாயா பீச் எப்படி இருந்தோமோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா புத்தா டெம்பிள். நம்மளுக்கு இங்க கடவுள் நிறைய சாமிங்க இருக்க மாதிரி அங்க வந்து புத்தாவை தான் வந்து கடவுளா வழிபடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே புத்தாவை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டெம்பிள்ல எடுத்த போட்டோ. அங்க வந்து புத்தாவை நம்ம தொட்டே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன சொல்றதுங்க ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அதுகிட்ட எல்லாம் போட்டோ எடுத்தோம். இந்த போட்டோ வந்து கீழே எடுத்தது கிடையாது. மேல நம்ம தங்கியிருந்த ஹோட்டலோட 14வது ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளோர்ல எடுத்த போட்டோ. பேங்காக்ல இருந்த போட்டோ. அவ்வளோ அட்மாஸ்பியர் வந்து அந்த வீடியோலாம் இருந்தது. அது வீடியோ டவுன்லோட் ஆகல. ஆக்சுவலா அந்த வீடியோ ஃபுல் கவரேஜ் பண்ணோம்னா அந்த சிட்டி அத்தனை ஹைட்டான பில்டிங்ஸ் வேற எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஸோ அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்ததான்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது வந்து இந்த ஃபுட்டு வந்து நான் போட்டதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் கம்பெனி பார்த்து பார்த்து பண்றாங்க. அவ்வளோ ஹைஜீனிக்கான ஃபுட்டு. எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற ஃபுட்டு தான். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வெரைட்டி பக்கம் இருக்கும். ஃப்ரூட்ஸே வந்து 4-5 வெரைட்டி வைப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸே டேஸ்டே வேற லெவல்ல இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது. சில ஃபுட்டெல்லாம் என்ன பேருன்னு கூட தெரியல. எல்லாமே செமையா இருந்தது. நல்லா அந்த ஃபுட்டு வந்து 3 வேளையும் எல்லா நாளுமே வந்து கரெக்டா டைமிங்க்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அந்த ஃபுட்டுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் கம்பெனிக்கு. ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அந்த வந்து என்ன சொல்றதுங்க நல்லா சாப்பிட்டோம்னு சொல்லலாம் அந்த 5 நாள். ஸோ இது நம்ம அங்க இருக்க கம்பெனி பேங்காக்ல இருக்க டிஎக்ஸனோட ஸ்டாக் ஹெட் குவார்டர்ஸ் கம்பெனி. ஸோ அங்க போயிருந்தோம். அங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கழுத்துல போட்டிருக்க மாலை போட்டுதான் இன்வைட் பண்ணாங்க. இங்க எல்லாத்துக்குமே ஒருத்தரை விடல அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு செப்பரேட் மாலை போட்டு ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த என்ன சொல்றதுங்க அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி. இது வந்து ஒரு நாள் கான்ஃபரன்ஸ். நம்ம ரஃபிக் சார்ல இருந்து கிரவுன் டைமண்ட் கிரவுன் அம்பாசிடர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனல் ஒரு ஃபோட்டோகிராஃப் நம்ம தமிழ்நாடு டீம் எடுத்துக்கலான்னு எடுக்கும்போது சிராஜ் சார் அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ராஜீவ் சார் நாங்களும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எல்லா லீடர்ஸுமே அவ்வளோ யுனைட்டடா நம்ம கூட பழகும் போது பார்க்கும்போது அது அது வந்து வேற ஃபீல் கொடுத்துதுங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம இருக்கோம். ஆனா கம்பெனி மேனேஜ்மெண்ட்டும் சரி பெரிய லெவல்ல இருக்க லீடர்ஸும் சரி அவ்வளோ க்ளோஸா கேஷுவலா நம்ம கிட்ட பழகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இருந்து போன
எல்லா லேடிஸும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது தமிழ்நாட்டிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு ரோ 2 ரோ நம்ம வந்து ஃபில் பண்ணணும். தமிழ்நாடுங்கிறது யாருன்றதை நம்ம காமிக்கணும் அந்த இடத்துல. ஸோ இது வந்து நான் இந்த மீட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஸ்கஷன் நடந்த இடம். எல்லாருக்கும் கம்பெனி டிஷர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட்டடாக அந்த மீட்டிங்குமே எக்ஸைட்டடாக இருந்தது. அவ்வளோ நல்லா நம்மளுக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் என்ஜாய் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து ஷேர் பண்றவங்க சில ஃபோட்டோஸ் காமிக்கணும் இல்லையா. ஸோ அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ட்ரிப்புங்கிறத தாண்டி அது ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டா இருக்குன்றதை தாண்டி கம்பெனி நம்மளுக்கு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. யாரும் அதை மிஸ் பண்ணாம நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ஃபேஸ் அந்த இடத்துல ரெகக்னைஸ் ஆகும். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். கம்பெனி ஃப்ரீயா செலவு பண்றாங்கன்றதுலாம் அடுத்தது. பட் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு கண்டெஸ்டும் நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கறது கேட்டுக்கிறேன். கண்டிப்பா எல்லா லேடிஸ்ன்னு இல்லை, இந்த டீம் நம்ம டீம்ல எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் சேர்ந்து நம்ம வந்து பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாருமே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் டிஎக்ஸனை கையில எடுத்திருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து அச்சீவ் பண்ணணும். எந்த கண்டெஸ்ட் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கண்டிப்பா எஃபோர்ட்டை போடுவோம். குரூப்பா வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். சூப்பரா வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க மேம். அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல அங்க ஏர்போர்ட்ல கிளம்புனதுல இருந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ அங்க என்ஜாய் பண்ண போட்டோஸ் பிளஸ் அங்க இருந்தது பிளஸ் அதனுடைய ஷேரிங் வந்து சூப்பரா இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து நம்ம நிறைய பேர் போகணுன்றது உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கண்டெஸ்ட்டை முடிச்சு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சேலத்துல இருந்து மிஸ்டர் செந்தில் சார் ஸ்டார் டைமண்ட் அவர் வந்து அவருடைய ஷேரிங் கொடுக்க இருக்காரு. வெல்கம் சார் செந்தில் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். என்ன சார் சொல்றோம்? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களோட ஸ்லைடு. சேலத்துல குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்களோட ஓகே ஸ்கிரீன் ஓகே நான் ஷேர் பண்றேங்க, போட்டோஸ் ஷேர் பண்றேன். குட் மார்னிங். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சங்கர் அவர் வந்து இங்க ஆரம்பத்துல நம்ம சேலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி அவர் ரிவ்யூ பண்ணிட்டாரு. வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க பேசுங்க. கேக்குது. நாங்க 4 பேரு நாங்க சேலத்துல இருந்து கிளம்புனோம். சென்னைக்கு போன பிறகு பார்த்தாக்கா அங்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நம்மளுடைய டிஎக்ஸன் ஹெட் ஆபீஸ்ல, சென்னை ஆபீஸ்ல. அங்க போன வாட்டி தான் தெரிஞ்சது இவ்வளவு அற்புதமான ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது டெஃபினட்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா பாலவிநாயகர் சார் எங்களை கொண்டாந்து ஃப்ளைட்ல ஏத்துற வரைக்கும் ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து இங்க ஆரம்பமே அமர்கலம் தான் சொல்லணும். அந்த மாதிரி போகும்போது இங்க 4 பேர் தான் போனோம். அங்க போனோம்னா நாங்க 9 பேர் ஆயிட்டோம். அப்புறம் ஒரிஷா டீம் அங்க வந்து எங்களோட ஜாயின் ஆயிட்டாங்க. அடுத்து ஃப்ளைட்ல போனோம்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டைமண்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீனியர் கிரவுண்ட் டைமண்ட். ஆரம்பமே அமர்கலம் தான். நான் சொல்ல போனா தாய்லாந்து அச்சீவ் பண்ணது ஒரு டிராவல் சுத்தி பார்க்கணும் வெளிநாட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம். நான் இந்தியா விட்டு யாரும் எங்க ஃபேமிலியில வெளியே போனதில்லை. எங்க அண்ணன் பொண்ணு டாக்டர் இதாக்கு ஒரு வாட்டி டெல்லிக்கு போனாங்க. நான் ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் நம்மளுடைய செட்டிஃபைட் ஃபேக்டரிக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஒரு வெளிநாடை சுத்தி பார்க்க நம்ம கம்பெனி மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சத ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுன்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட் பண்ணேன். அச்சீவ் பண்ணினேன். அச்சீவ் பண்ணி உள்ள போன பிறகுதான் இவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எடுத்த உடனே ஃபிளைட்ல ஆரம்பிச்சது கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரீ தான். ஒரு 4 நாள் 5 நாள் அங்கேயே இருந்தோம்.
அந்த 5 நாளும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, எவ்ரி மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா போய் இறங்கின உடனே ஃபிளைட் விட்டு இறங்கின உடனே அவங்க மேடம் சொல்ற மாதிரி ஆஹ், புலியோட எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. நம்மளுடைய பெண் புலிகள் 2 பெண் புலிகள் வந்திருந்தாங்க எங்களோட. அவங்க புலியோட எடுத்தாங்க போட்டோ. அதான் ஒரு அமர்க்களமான ஆரம்பமேன்னு சொல்லலாம். எங்களெல்லாம் அவங்க இன்ஸ்பிரேஷன் பண்ணனதே அவங்க தான், டெஃபினட்டா சொல்ல போனா. அதுல இருந்து ஆரம்பிச்சது. அங்க அந்த ஒரு ஒரு மால்ல கொண்டு போய் விட்டாங்க பாருங்க, 6 மாடி. ஒவ்வொரு செஷனும் ரொம்ப அற்புதம் தான் சொல்லணும். ஒவ்வொரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட இது மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அது. அதை பார்த்துட்டு அடுத்ததுதான் நம்ம பப்பாயாவுக்கு போனோம். அந்த பட்டையாவுக்கு போனோம். பட்டையாவுக்கு போனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் எங்களை கவனிச்ச விதம், முத நாள்ல இருந்து கம்பெனினா இப்படிதான் இருக்கணும். நம்ம சாதாரணமா நம்ம அரேஞ்ச் பண்ணி போற ஒரு டிராவலுக்கும் கம்பெனியோட அரேஞ்ச்மெண்ட் ப்ரோக்ராமுக்கும் வித்தியாசம் அதுதான். எல்லா விதமான எந்த ஒரு நீட்னஸ் ஆகட்டும், என்ன சொல்றது, ஃபுட் ஆகட்டும், அந்தந்த வேலைக்கு வெளியே சுத்தி பார்க்க டிராவல் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தது, புத்தர் போய் பார்த்தது. அந்த 6 நாளுமே ஒவ்வொரு இடமா அந்த புத்தர் இடமெல்லாம் போய் பார்க்கும்போது சாமி, ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒண்ணு. அவ்வளோ அற்புதமான ஒரு தருணம். ஒரு டீமா, அதுவும் 4 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 4 பஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப, என்ன சொல்றது, எல்லா சீனியர் லீடரும் வந்திருக்காங்க. 60 வயசு, 65 வயசு, 68, 70 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வயசு எல்லாம் 75 கூட சுபத்ரா மேடம் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸும் வயது பார்க்காம அவங்க அச்சீவ் பண்ணி இந்த கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்காங்க. நான்லாம் ஜூனியர். என்ன கேட்டா நான் 2 வருஷத்துக்குள்ள இந்த அச்சீவ் பண்ணி நான் வந்திருக்கேன். ஆனா உள்ள அந்த வைர ஃபேக்டரி பார்த்ததாகட்டும், அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. இன்னொரு முறை தாய்லாந்துக்கு நம்ம போவோமா அப்படின்னு ஒண்ணு, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுதான ஒழிய, மற்றபடி எல்லாம் ஃபேமிலி மேனா நாங்க நடந்துக்கிட்டோம். எல்லாருமே ஃபேமிலி. என்ன சொல்றது, எல்லாருமே நம்மளுடைய டிஎக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அவங்களாம் ஒவ்வொருத்தர் கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர், அந்த மாதிரிலாம் யாருமே வித்தியாசம் பார்க்காம பழகுனாங்க பாருங்க. அதை மறக்கவே முடியாத தருணம். ஒவ்வொரு தருணமும் அதே மாதிரி தாய்லாந்து நம்மளுடைய ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போனோம். ரொம்ப அந்த ஆபீஸ்க்கு போனோம். ரொம்ப அற்புதமா அவங்க நம்மள இது மல்லி மாலை கொடுத்து வரவேற்ற விதம், ரொம்ப எங்களை பார்த்து அவங்க போட்டோ எடுக்கிறது, அவங்கள பார்த்து நாங்க போட்டோ எடுத்தது, எல்லாம் மறக்க முடியாத தருணம். 12வது மாடியில இருந்தது. நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒட்டுக்கா போட்டோ எடுத்தது. மற்ற நாள் அந்த, என்ன சொல்றது, பையன் அந்த டைகர் ஃபார்ம்ல பையனை நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ. அந்த பையன் யங்ஸ்டர். இன்னைக்கு 1.25 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் 20 வயசுல. ரொம்ப அற்புதமான தருணம். ஏற்கனவே அவர் மலேசியாவில் மிஸ்டர் பாலா அங்கேயே பேட்டி எடுத்திருந்தாரு. அவரோட நின்று நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம யங்ஸ்டருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். டெஃபினட்டா அவ்வளோ யங் ஸ்டேஜ்ல இந்த பிசினஸை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க தான் இன்னும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸை நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் காணாம போயிடும். டெஃபினட்டா சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவரு சவுக்கர் சார் இருக்காருல்ல, எடுத்த உடனே ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்ப நம்ம சென்னை ஏர்போர்ட்ல வெறும் 2 ரூபாய் அந்த உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள தன்னுடைய கார்டை யூஸ் பண்ணி எங்களை எல்லாத்தையும் டிஃபன் பண்ண வச்சார். நைட்டு 11 மணிக்கு இருக்கும். ரொம்ப அற்புதமான தருணம். என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சான்சஸ் கிடைச்சது. நிறைய கார்டு யூஸ் ஆகல, சிலர் கார்டு மட்டும் யூஸ் ஆச்சு. ஆனா அவரு கொண்டாந்த கார்டுல எல்லாருமே நாங்க சாப்பிட்டோம். வெரி பிக் மூமெண்ட். அது இல்லாம அந்த நடுவில் அன்னைக்கு நைட்டு போய் ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹோட்டல்ல. ரொம்ப அற்புதமான போட்டோ தான். அதான் நீங்க பாக்குறீங்க. சவுகர், நானு, பாலா 3 பேரும் நின்றுகிட்டு இருந்த போட்டோ. அவர் பாலா கூட சொன்னாரு, எங்க போனாலும் நீங்க என்ன கிரவுண்ட் டைமண்ட் கூட போட்டோ எடுக்கிறீங்க, கிரவுண்ட் அம்பாஸ்டரோட போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாரு. அதுவும் அந்த 150 பேரும் ஒட்டுக்கா நின்று போட்டோ எடுத்தேன் பாருங்க. நான் கபடி ஃபீல்ட்ல அம்பையரை பார்க்கும்போது கூட அங்க சீனியர் ஜூனியர்னு கலர் மாறி மாறி யூனிஃபார்ம் போடுவோம். ஆனா ஒரே யூனிஃபார்ம்ல நான் பார்த்தது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அற்புதமான தருணம். 150 பேரும் அந்த கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இல்லை, ஒரே ஜாலியா இருந்தது. ஒரு 3 ஹவர்ஸ் நடந்த கான்ஃபரன்ஸ்
ஏன் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னு என்ன தோணும். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ், அவ்வளோ ஒரு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். கம்பெனியோட இவர் புதுசாக வந்திருக்க மிஸ்டர் ராமன் சார், அவர் ரஃபிக் சார் ட்ரெயினராக மாறிட்டாரு. அவரு எல்லாருமே பேசுன விதத்தை பார்க்கும்போது கம்பெனி எங்கேயோ அடுத்த இதுக்கு போயிட்டு இருக்கு, அடுத்த நூற்றாண்டுக்கு போயிட்டு இருக்கு. அவ்வளோ நிறைய புது நியூஸ்லாம் நம்ம அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்டேட்லாம் ஆல்ரெடி அந்த அப்டேட்லாம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். நான் அதுல வந்து புதுசா நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய மாடிஃபைஸ் வந்த விஷயங்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நெட்லயே நம்மளுடைய என்ட்ரி போடாம அங்கேயே நம்ம இடத்துல இருந்தே போட்டுக்கலாம். அங்க போய் சென்டருக்கு போக தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் அடுத்த அடுத்த ப்ராடக்ட் புதுசாக ஒரு லான்ச் எல்லாமே இந்த இந்த இதில் அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான தருணம். அந்த 150 பேருட்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்ட வீடியோஸ் வந்து மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா எல்லாம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பேத்துக்கு மேல இருந்தாங்க. அதில் தான் பீகார் தான் அதிகம். பீகாரிஸ் ரொம்ப அற்புதமா அவங்க சேலஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம லேடிஸும் வருவாங்க, பட் லேட் ஆகும். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். ஆனால் வருவாங்க, டெஃபினட்டாக வருவாங்க. நம்பிக்கையோட இருக்கலாம். அந்த அளவு இந்த பிஸ்னஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. டிராவல் ஃப்ரீடம் ஆகட்டும், நம்மளுடைய ஹெல்த் ஃப்ரீடம் ஆகட்டும், வெல்த் ஃப்ரீடம் ஆகட்டும், மணி ஃப்ரீடம். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தாதான் அதோட பலனை தெரியும். உலகம் சின்னதா ஒரு குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தா டெஃபினட்டா ஓடிட்டே இருக்க வேண்டியதான். வெளியே வந்தாதான் உலகத்தை சுற்றி பார்க்க ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து டிஎக்ஸ்எல்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத டெஃபினட்டா உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் என்ன மூவ்மெண்ட் பண்ணாங்களோ கடைசி வரைக்கும், கடைசியா ட்ரெயின்ல வரும்போது எங்களுடைய டீம்ல இருக்கிற செண்பக பிரியா பேட்டி எடுத்தது ஒரு அற்புதமான தருணம் தான் சொல்லணும். சாதாரண தருணம் இல்லை இதெல்லாம். ஒரு 5 நாள் 6 நாள் போனதே தெரியல. எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி வந்து சேர்ந்தோம். ஒரு ஃபேமிலி டுகெதரா அவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப் டு டேட் நிறைய வந்துச்சு. பாலா பாலா சொல்றது எல்லாமே அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் ஜெயிச்சு காட்டணும். அடுத்தடுத்த எந்த கான்டெஸ்டா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா நாங்க வந்து அதுல ஜெயிச்சு காட்டுவோம். அதுக்குரிய ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. டெஃபினட்டா அதை இந்த டீம்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, புதுசா இருக்கவங்களும் தாராளமா ஜெயிக்கலாம். ஒண்ணுமே இதுல இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து நம்ம இழக்க போறது ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய உழைப்பை தான் இழக்கிறோம். டெஃபினட்டா கண்டிப்பா நீங்க அவங்கள ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க, பிசிக்கல் மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. டெஃபினட்டா அவங்க வந்து வித்தின் அதிகபட்சம் 3ல இருந்து 6 மாசம் 10 மீட்டிங்ல நம்மளுடைய எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. நான் ஒரே ஒரு வருத்தப்பட்டேன். என்னன்னா அப்பயே வந்து 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சாதிச்சிருப்பேன். டெஃபினட்டா இனிமேல்ட்டு வர அடுத்த கான்டெஸ்டும், அதாவது இப்போ உடனடியா முடியாது, அடுத்த நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல டெஃபினட்டா ஃபேமிலி டுகெதரா அச்சீவ் பண்றதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ நாங்க ஃபேமிலி டுகெதரா இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்க. ட்ரை பண்ணினாவே வெற்றி தான். அதுல முயற்சி எடுக்காம எதுவுமே சாதிக்க முடியாது. டெஃபினட்டா எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாவுக்கும் என் கூட வந்த அனைவருக்கும், நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து வந்த அனைத்து சகாக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களுடைய ஷேரிங் வந்து அழகா கொடுத்தீங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் வருவாங்கன்றத ஒரு ஷூரா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வருவாங்க சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாலமுருகன் சார் சேலம்ல ஸ்டாக்கிஸ்டா இருக்காரு. அவர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வழிகாட்டி அவர் தான். இப்போ நமக்கு வந்து அவருடைய தாய்லாந்து ஷேரிங் வந்து கொடுக்க இருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் குவாரண்டைம்டா இருக்காரு. வெல்கம் சார். குட் மார்னிங் ஆல். ஸோ சூப்பர். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன் வரணும். அதாவது இந்த மாதிரியான ஒரு கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்து யாருக்குமே கிடைக்கல. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அதில் நம்ம டீம்ல இருந்து 4 பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆனோம். ஸோ இந்தியாவில்
150 பேர்ல 4 பேர் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் போது அது ப்ரௌடான விஷயம். பட் இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம குவாலிஃபை பண்றதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். பட் எங்க கூட கை கோத்து நீங்க ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில நீங்க எங்க கூட வரணுங்கிறது தான் இந்த இன்டென்ஷன். ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்கோட சாராம்சம் என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரீமை செட் பண்ணும். இந்த மாதிரியான டிராவல் வந்து இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல பெரிய லெவல்ல வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதை பத்தின ஒரு புரிதல் இல்லை, பெருசா அதை பத்தின ஒரு ட்ரீம் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்ல கண்டிப்பா ஒரு ட்ரீமை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா நிச்சயமா அமையும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரா இருக்காங்க, பொருளை சப்ளை பண்றாங்க, ரீட்டைல் பண்றாங்க. சின்ன லெவல்ல இந்த மாதிரி பெரிய லெவல்ல டிராவல்லாம் இதுல இருக்குங்கிற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட சிறகை விரிக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நீங்க 4 பேர் இந்த சக்சஸ் ஆயிட்டு இந்த டிராவலை பெரிய லெவல்ல பார்த்தவங்களோட இந்த இன்டென்ஷன்ல அட்லீஸ்ட் இந்த மீட்டிங்ல இருந்து ஒரு 10 பேராவது ஒரு முடிவு எடுக்கிறவங்க நிச்சயமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த டிராவல் எவ்வளவு பேர் நீங்க வரத்துக்கு தயாரா இருக்கீங்க? ஸோ சேட் பாக்ஸ்ல போடலாமே. ஏன்னா இது வந்து ஒரு மீட்டிங் இல்லை, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? டிஎக்ஸ் அதாவது இன்னைக்கு பல பேர் வந்து மனுஷனா பிறக்கிறோம், இருக்கிறோம், வாழ்றோம், செத்து போயிடுறோம். அதுக்கு நடுவுல எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தை சுற்றி பார்த்துருக்கோங்கிறது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம், ஒரு அர்த்தமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே டிஎக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு அருமையான வாய்ப்புல கிடைச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம தேடி தேடி போய் நம்ம படிச்சு ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு டீமை பில்டு பண்ணி ஒரு ப்ரமோஷனை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுங்கிறத அப்ளைன் கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கு முழுமையாக நம்மளை வந்து ஒர்க் பண்ணி அதை அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணி வரணும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே தானா எதுவும் நடந்துராது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும் எவ்வளோ நாட்கள் அந்த 6 மாதம் வந்து இதுலேயே முழு மூச்சா இருந்தாங்க, அந்த 5 மாதங்கள் இந்த ப்ரமோஷனுக்குங்கிறத எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இரவு பகல் பார்க்காம உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா இதுல அர்ப்பணம் செய்தவங்க இன்னைக்கு இதுல சாதனையாளர்களா இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாருமே சங்கர் சார் ஆரம்பிச்சாரு. ஸோ எப்படி நான் வந்து ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு டிராவலுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் ஊரை சுத்தி தான் இருந்தேன். இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் வாய்ப்பை நான் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எத்தனை டிராவல் பண்ணியிருக்கேங்கிறத அவரு காமிச்சு கொடுத்தாரு. ஸோ அடுத்தது செண்பக பிரியா மேடம் இன்னைக்கு வந்து ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சராக இருந்தாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. எத்தனையோ வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பஸ்ஸில் தான் அவங்களோட லைஃப் இருந்திருக்கும், 10 வருஷம் 12 வருஷம். அதை தாண்டி இந்த டிஎக்ஸ்என்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னைக்கு வந்து அவங்களே சொன்னாங்க இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னாங்க. ரைட்டுங்க? இந்த மாதிரி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாடு போகாம இன்னைக்கு அஃப்கோர்ஸ் வேலைக்கு போறவங்கள தாண்டி ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு டூர் போறவங்கன்னு நீங்க பார்க்கும்போது மிக மிக குறைவு. ஒரு டாப் 5% பீப்புள் தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்க ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்கல. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை பெருசா எப்படி செய்யறதுங்கிற அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்காம இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் ஒரு அருமையான வாய்ப்பு. செய்யற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அதை மல்டிஃபோல்டா அதை ஸ்பீடு பண்ண போறோம், பெருக்க போறோம், அவ்வளவுதான். செய்யற வேலையை மாசம் மாசம் அதிகப்படுத்திக்கிட்டே போனா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிராவல் ஃப்ரீடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு முறையா வந்த எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ செந்திலன் அவரும் அர்த்தமா பார்த்தீங்கன்னா அவரோட டிராவல் என்னென்ன கிடைச்சது. ஸோ அவர் பேராஷூட்ல போனாரு, அதே மாதிரி வந்து கடலுக்கு அடியில் நடந்தாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்க வேண்டிய ஒரு தருணமா இல்லையா? அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? என்னைக்கானாலும் காலத்துல என்னைக்குனாலும் அதை திரும்ப நம்ம என்ன பண்ண முடியும், ரெவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வடிவமைக்கிறதுக்கு டிஎக்ஸ்என் ஒரு அருமையான வாய்ப்பு. நான் இன்னைக்கு உங்ககிட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேச போறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாம் வந்து எப்படி
இந்த ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட்லாம் இருக்கு. என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு? ஸோ இன்னைக்கு ஜூம் சப்போர்ட் இருக்கு. வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஒவ்வொரு லீடர்ஸும் இங்க நீங்க பேசுறது பார்க்கலாம். ஸோ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா பேசுற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு மெயின் ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ந்தாச்சு. ரைட்டுங்களா? இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க பாக்குறீங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர். ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாயிட்டு இருக்கு. நிறைய பேர் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல பல ஊர்ல வந்து இன்னைக்கு இந்த வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இன்னைக்கு மாத்திட்டு இருக்காங்க. ஸோ பேசவே தெரியாதவங்க இன்னைக்கு ஸ்பீக்கரா மாறிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணி அதை ஆக்ஷன்ல கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய growth வரும். ஸோ அந்த பெரிய growthல வந்து நமக்கு டிஎக்ஷன்ல நமக்கு வேண்டிய எல்லா விஷயமும் செய்ய முடியும். அந்த பெரிய growthக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரெடிமேடா இருக்கு. சிஸ்டம் ட்ரைனிங் நிறைய இருக்கு, அப்ளைன் சப்போர்ட் இருக்கு, கம்பெனி இருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மெகா ஈவெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம வந்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்சஸ் ஆகிறவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி வந்து இந்த தொழிலில் நம்ம வெற்றி ஆகணும். ஓகேங்களா? இன்னைக்கு நெகட்டிவான ஒரு வைப்ல தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ் பண்ணலாம், ஜெயிக்கலாங்கிற கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடணும், காரணம் கொடுக்காம. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம நெகட்டிவான ஒரு கூட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு எப்பெல்லாம் வந்து ஒரு சக்சஸ் ஆனவங்களோட ஒரு கேதரிங் வருதோ, ஒரு சின்ன மீட்டிங்கா இருக்கலாம், பெரிய மீட்டிங்கா இருக்கலாம், அதுல ஓடோடி வந்துடும் நம்ம. அப்பதான் நமக்கு அந்த வைப் பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வரும். மாசத்துக்கு 1 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்துடணும் நம்ம. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறது நமக்கு இதுல கிடைக்கும். ஸோ நான் இந்த ட்ரிப்ல பார்த்த விஷயம் என்னன்னா, நான் நிறைய ட்ரிப் போனதுனால ஸோ அதுல பெருசா வந்து நாட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா நான் ஒவ்வொரு மீட்லும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வராங்க, எவ்வளவு பேர் சக்சஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளவு பேர் சாதாரணமா இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன். அதுல அவங்க முகங்கள், அவங்க கூட நானே போய் பழகிக்குவேன். ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். நானா போய் அறிமுகப்படுத்திக்குவேன். நான் இங்க இருக்கேன், நீங்க என்ன அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது நமக்கும் நம்ம டீமுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். இந்த இடத்துல இருந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா நாம ஏன் ஜெயிக்க முடியாது? அதை தான் நீங்க திட்டமிடணும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பர்சன் கூட சொல்லியிருக்காரு, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தாழ்வு மனப்பான்மையிலேயே இருக்கோம். ஸோ நம்ம ஜெயிக்க முடியுமா, நம்ம ஒரு பெரிய வீடு வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா, நம்மளால இப்படி பேச முடியுமா, நம்ம வந்து ஒரு டீமை கொண்டு வர முடியுமா, நமக்கு 6 லைன் கிடைக்குமா, டைமண்ட் போக முடியுமா, இந்த மாதிரி 1008 கேள்விகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அதை கேட்கறத விட அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம கேட்கறத தாண்டி நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் குடிச்சிரும். செய்ய ஆரம்பிக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலையை விடாம பாத்தீங்கன்னா நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய வெற்றி இதுல கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாம் பாருங்க இதுல சக்சஸ் ஆயிருக்காரு. ரைட்டுங்களா? இவரை பார்த்தா எப்படி தெரியுது? இவரெல்லாம் ஒரு பெரிய லீடரா வரக்கூடிய ஒரு மாதிரி தெரியுதுங்களா? வாழ்க்கையில வந்து டாப் 5% பீப்புள்ல இவரு ஒருத்தரா வரக்கூடியவரா தெரியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரைட்டுங்களா? ஒரு மீனவரா இருந்தவர், மீன் பிடிக்கிறது தான் அவரோட வேலை. நான் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா மலேசியா ஒருத்தரோட வீடியோ போடுவேன் எல்லா மீட்டிங்கும். அவரு தான் மீன் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா டிஎக்ஸ்என் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ஸ்பான்சர் சேர்ப்பாரு, மெல்ல மெல்ல டெவலப் ஆகி கடைசியா பாத்தீங்கன்னா அவரோட மீட்டிங்கை கேட்கறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கும். கார்ல வந்து இறங்குவாரு, நிறைய பேர் வந்து கூட்டிட்டு போவாங்க. சக்சஸ் ஸ்டோரி அவர் இதை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியாலேயே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மீன் பிடிக்கிறவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வாழ்க்கையை மாத்திருக்காரு. ரைட்டுங்களா? இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? நம்ம ஜெயிக்க போறோமா, போக மாட்டோமாங்கிறத இவங்களை வச்சு நம்ம போலாம். இவ்வளவு தூரமா நம்ம பின்தங்கி இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு இன்னைக்கு மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க? அவ்வளோ கீழே பின்தங்கியவங்களாம் யாரும் இல்லை. நம்ம பார்க்குற ஆளுகளோ, நம்ம பழகிற ஆளுகளோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் பேக்ரவுண்ட்லாம் யாருமே இல்லை. ஆனா அந்த இடத்துல இருந்து இவர் சக்சஸ் ஆயிருக்காரு.
ஓகேங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கடவுள் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பு வந்து மிக பெரிய லெவல்ல, என்ன சொல்றது, ரொம்ப அட்வான்ஸ்டா கொடுத்துருக்காரு. நமக்கு கீழே கோடி பேர் இருக்காங்க. அதை நிறைய பேர் உணர்றது இல்ல. நம்மளால முடியுமான்னு யோசிச்சு யோசிச்சு நிறைய பேர் முடியாமையே போயிடுறாங்க. நமக்கு கீழே கோடி பேர் இருக்காங்க. ரைட்டா? அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப கீழே இருந்தவரு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு டபுள் டைமண்ட் ஆயிருக்காரு. 2007 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. பிரதீப் குமார். ரைட்டுங்களா? இன்னைக்கு இவர் கீழே 1 கோடி ரூபாய் சேல்ஸ் நடக்குதுங்க. மாசம் 700 பேர் இவர் கீழே சேர்றாங்க. 700 பேர் சேர்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ தினம் தினம் மீட்டிங் பண்றது, உழைப்ப போற இந்த தொழிலை சீக்கிரமா எப்படி மீன் பிடிக்கிறது ஒரு தொழிலோ அதை எப்படி கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி டிஎக்ஸனோட தொழிலை வந்து நம்ம எப்படிங்கிறத கத்துக்கிட்டு இதுலயும் பட்டை கிளப்புறாங்க. மாசம் இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிறார். டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. நான் பாக்குறேன், என் ஸ்டேட்டஸையும் பாக்குறாரு அவர். நான் சும்மா இல்ல, இவர் என்னென்ன பண்றாருங்கிறதெல்லாம் நான் டெய்லி பாக்குறேன். பட் ஆனா நாம பண்றதே தான் இவங்க பண்றாங்க. நம்ம ஒன்றும் இவரு பெருசா இவருக்கு அறிவுலாம் கிடையாது. ஆனா நாம சின்னதா பண்றோம், இவங்க நிறைய பண்றாங்க. நம்ம ஒரு நாளைக்கு மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் மீட்டிங் நம்ம பண்றோம்னா இவங்க டெய்லி 10 ஹோம் மீட்டிங் பண்றாங்க. வருஷத்துல ஒரு மீட்டிங் நம்ம வந்து ஒரு 100 பேரை வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா இவங்க மாசம் பாத்தீங்கன்னா 300 பேரை வச்சு பண்றாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா 3000 பேர் வச்சு மீட்டிங் பண்றாங்க. இதுதான் சக்சஸ். எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எக்ஸைட்டடா வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அவரோட டீம்ல பாத்தீங்கன்னா 80% லேடிஸ் டீம் தான். ஸ்டேட்டஸ் இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஒரு மீட்டிங் பண்றாரு, 100 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அதுல 50 லேடிஸ் பாத்தீங்கன்னா தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவரை இன்வைட் பண்றாங்க. மாஞ்சி பிரதர்ஸ் நம்பர் 1 பிரதீப் அவர் அப்ளைன் நம்பர் 1. இவ்வளவுதான். எக்ஸைட்டடா இருக்காங்க. இங்க அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கும். உற்சாகம் இல்லை. இந்த உற்சாகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஃபீல்டு ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும். ரிஜெக்ஷன்லாம் வராது. நீ வேணும்னா வாங்கிக்க, அந்த மாதிரி இருக்கும் நம்ம பேச்சு, நம்ம பதில் எல்லாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு கம்பீரமா பாத்தீங்கன்னா இந்த தொழிலை கொண்டு போகணும்னா நமக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட், உற்சாகம் வேணும். உற்சாகமா நீங்க இருந்து பாருங்க. இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. யாருக்கு இந்த பிசினஸ் கஷ்டம்லாம் சோர்வா உற்சாகம் இல்லாம ஏதோ போகுது, ஏதோ நடக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கூட சொல்லுவாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த மாசம் ஒன்றும் விற்பனையே ஆகல, யாரும் சேரல, சேர்ந்தவங்க எல்லாம் அப்படியே இருக்காங்க. இதான் நமக்கு வேணும். என்னவா இருந்தாலும் உற்சாகமா நமக்குள்ள நம்மளை வச்சுக்கணும். நான் ஜெயிச்சே தீருவேன். நீ 4 பேர் சேர்ந்தாங்க, அவங்களுக்காக நான் சேரல. அவங்க செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன, நான் அடுத்த 4 பேர் பார்க்க போறேன், நான் இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன். அந்த உற்சாகம் நமக்குள்ள ஆழமா இருந்தாவே சக்சஸ் கண்டிப்பா நம்ம தேடி வந்தே ஆகணும். இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தவரோட வாழ்க்கை எப்படி மாறி இருப்பாருங்க. சொந்த காரு, கூலிங் கிளாஸ் கண்ணாடி, கோட் ஷூட்டு, இப்படி வாழ்க்கை வேணுமா இல்லைங்களா? வெறும் 7 வருஷத்துல மாறி இருக்குங்க வாழ்க்கை. டிஎக்ஸன் அந்த 7 வருஷம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடினமா உழைச்சாரு. சிஸ்டம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அது மேல ஒர்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு டீமை எப்படி கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வேலையை செஞ்சாரு. இன்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. டிஎக்ஸன் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரிதான் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி பிரயோகப்படுத்துறோங்கிறது தான். ஓகேங்களா? எப்படி மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அவங்களோட சக்சஸ் என்னங்கிறத வந்து இன்னைக்கு அழகா நான் என்கிட்ட 1 மணி நேரம் ஷேர் பண்ணாங்க. அதை தான் நம்ம உங்ககிட்டயும் சொல்றேன். ரைட்டுங்களா? இதை வந்து கேட்டுட்டு அப்படியே போறோமா இல்லை இன்னையில இருந்தாவது இதை நம்ம செய்யலாமா நம்ம டீமுக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு சக்சஸ் வேணும், பெருசா போகணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த டிஎக்ஷன்ல என் டெப்த் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வரணும். ஆளுக்கு ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பெரிய சக்சஸ் வராது. ஏதாவது ஒரு விஷயத்த காங்கிரீட்டா 2 வருஷம் 3 வருஷம் அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம வேலை இருந்துகிட்டே இருக்கணும். அதுலயே பாத்தீங்கன்னா ஒர்க்கை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிதான் இவங்க செஞ்சாங்க. வேற ஒன்றும் செய்யல. அவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மை ஹோம் மை ஷாப். எல்லா வீட்லயும் மை ஹோம் மை ஷாப் ஆரம்பிக்கணும். ஒருத்தர் சேர்றாரா, நீங்க கன்சியூமரா சேர்ந்திருக்கீங்களா இல்ல இதுல ஏதாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டோ இருக்கா? கன்சியூமரா சேர்ந்தா மை ஹோம் மை ஷாப் வேணாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தீருதோ வந்து வாங்கிக்கிங்க. பீப்புளை 2 விதமா பிரிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
இப்ப நம்ம டீம்ல அதை அனலைஸ் பண்ணுங்க, பிரிக்க தெரியணும். அவர் கன்சியூமர்னா அவர் மைகோ மை ஷாப்லாம் ஆரம்பிக்க மாட்டார். அவருக்கு வேண்டியது பொருள் டிஸ்கவுண்ட்ல வேணும், சைன் பண்ணியிருக்காரு, வாங்கிட்டு இருப்பார். அதை விட்டுருங்க. அவர் எந்த கேட்டகரியிலையும் நம்ம அதை அவரை சிஸ்டம்ல பிளக்இன் பண்ண முடியாது. அப்ப நான் சம்பாதிக்கணும், எனக்கு எதிர்காலத்துல டிஎக்ஸ்என் வேணும், பெருசா நான் இதுல ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசை ஆர்வம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க வந்து அவங்களோட செக் பண்ணணும். செக்கிங் தி இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸ். ஆர்வம் இருக்கா இல்லையா, எது மேல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. பொருளை கன்சியூம் பண்றது மட்டும் போதுங்கிற ஆர்வம் இருக்கா, இல்ல அதை தாண்டி டிஎக்ஸ்என்ல மிகப்பெரிய உலகம் இருக்கு, பெரிய அளவுல பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு தேடல் அவங்களுக்குள்ள இருக்கா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இன்ட்ரெஸ்டே இல்லாம அவரை பிடிச்சி டெய்லி நம்ம தொல்லை பண்ணோம்னா, ஃபோன் பண்ணி பேசினோம்னா ஒன்றும் ஆக போறதில்ல. ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்க டிக்ளேர் பண்ணணும். உங்களை சுத்தி ஒரு 10 பேர் வேணும், 12 பேர் வேணும். அவங்க நம்ம சிஸ்டமை பிளக்இன் பண்றவங்களா வேணும். அதை நீங்க கவுன்சில் பண்ணி நீங்க வந்து என்ன இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டு அதன்படி நீங்க அவங்கள டிரைவ் பண்ணணும். நீங்க பணம் சம்பாதிக்கணும், பெரிய லெவல்ல எல்லாம் செய்யணும்னா நீங்க தொடங்க வேண்டியது உங்க வீட்டுல மைகோ மை ஷாப் என்னைக்கு செய்யலாம், அது அவர்கிட்டயே கேட்கணும். ரைட்டுங்களா? என்னைக்கு தொடங்கலாம், நீங்க சம்பாதிக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் சார் சூத்திரம், வழி. இதை நீங்க மாத்தலாம் முடியாது. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு சம்பாதனைங்கிறது கிடைக்க தொடங்கும். இதை நீங்க வந்து டிலே பண்ண நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது லேட் தான் ஆகும். இன்னைக்கு என்னைக்கு தொடங்கலாம், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேட்கணும். நம்ம டீம்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட அவங்க சேர்ந்ததோட நீங்க எதுக்கு சேர்ந்திருக்கீங்க, க்ரோ ஆகணும், சம்பாதிக்கணும், இதுதான் முறை. இதை நீங்க செஞ்சா தான் இதெல்லாம் தாண்ட முடியும். நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கலாம், கமான், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இதைத்தான் அவங்க பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப மைகோ மை ஷாப் பண்ணும், ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். 10,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு நகையை அடமானம் வைக்கிறதோ வீட்டை அடமானம் வைக்கிறதோ வேணாம். 10,000 ரூபாய் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணக்கூடிய ஒரு காசு தான். நாளைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது, திடீர்னு அட்மிட் ஆயிட்டோம், ஒரு மேஜர் சர்ஜரி 2 லட்சம் ஆகும் அப்படின்னா எதையாவது பண்ணி அந்த 2 லட்சத்தை கொடுத்து அந்த சர்ஜரி பண்றோமா இல்லையா? அந்த மாதிரி உங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? எல்லாம் கம்ஃபர்ட்டா அப்படியே ஏதாவது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு 3 ஸ்பீக்கர் பேசினாங்க, அவங்க எல்லாம் கம்ஃபர்ட்டா பாத்தீங்கன்னா தானாலாம் நடந்து தானாலாம் முடிச்சுலாம் வரல. அந்த 6 மாசம் பாத்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணாங்க. எதுவுமே நம்ம ப்ரெஷர் ஆயிக்காம எந்த விஷயமும் நடக்காது. உங்க மேல நீங்க ப்ரெஷர் போடணும். இந்த மைகோ மை ஷாப் செய்ய வர்றவங்க அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை உருவாக்கணும். நம்ம எதுக்காக? அப்பதான் அவங்க வந்து பெரிய இன்கம் போறாங்க. இப்போ இதுல 50,000 வரணும், 1 லட்சம் வரணும்னா சும்மா அப்படியெல்லாம் வந்துடாது. ஓகேங்களா? சும்மா பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவா தானாலாம் வந்துடாது. அதுக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ரெஷரை நம்ம போடணும் ஆரம்பத்துல. ரைட்டுங்களா? ஸோ இந்த மைகோ மை ஷாப்புங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. இது மேல நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா தினம் தினம் செலுத்தணும். நம்ம சேர்றோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க போயிடுறாங்க, சேர்றாங்க இருக்காங்க போயிடுறாங்க. இதுக்காக வரல. பட் எல்லாரும் சேர்றவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்ல 1ஓ 2ஓ பாத்தீங்கன்னா ஏதோ செய்யணுங்கிறதோட தான் சேர்ந்திருப்பாங்க. அவங்க யாருங்கிறத கண்டுபிடிங்க, அவங்களுக்கு இந்த சிஸ்டம் என்னன்னு புரிய வைங்க, இதை தொடங்க வைங்க அவங்க வீட்டுல. இதுக்கு நான் வரணும் இல்ல பெரிய லீடர் வரணும்லாம் நீங்க காத்திருக்காதீங்க. ரைட்டுங்களா? நீங்க பாட்டில வந்து அவங்கள ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு ரிப்பன் கட் பண்றீங்க, பக்கத்துல இருக்கிற 20 30 40 பேரை கூப்பிட சொல்லுங்க, நம்மளோட ஒரு டீ பார்ட்டி, ஒரு டீ கொடுங்க, ஒரு பிஸ்கட் கொடுங்க. நீங்க மேல நின்னு போய் அவங்க வரவங்களுக்கு இந்த பொருளை ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இந்த பொருள் வந்து அந்த ஊர்ல விற்கணும். அந்த நம்பிக்கையை நீங்க உருவாக்குனா மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ரீட்டைல் கன்சியூமர்ஸ் உருவாகுவாங்க. அங்கதான் மிகப்பெரிய பிசினஸ் அதுக்கப்புறம் தான் உருவாக போகுது. பட் இதை நம்ம தொடங்கினா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்க போகுது. இதை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. தினம் 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 பாத்தீங்கன்னா இது ஒரு வைரல் பண்ணியிருக்காங்க, வைரல் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து இந்த அளவுக்கு வந்து வைரல் பண்ணியிருக்கோம்னா பெருசா யாருமே இல்லை. நம்ம ஏதோ கட்டிலுக்கடியில மறைச்சு ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், கவர்மெண்ட்டுக்கே தெரியாம, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாம, சொந்த வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்த மாதிரி மறைச்சு வச்சு பண்றோம். அதுதான் நமக்கு வந்து பெரிய growth வராம இருக்கு.
நீங்க பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போகணும். இதே இவர் பாத்தீங்கன்னா இதுதான் பண்றாருன்னு நான் உங்க ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் தெரியணும். தெரியப்படுத்தணும்னா இந்த மைகோ மை ஷாப் தான் மிக முக்கியமான சிஸ்டம், அஸ்திவாரம். ஸோ இதை வந்து நீங்க பண்ணலன்னா உடனடியா பண்ணுங்க. உங்க டீம்ல வரவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. எங்க வீட்டில் இப்படி ஆரம்பிச்சேன், இன்னைக்கு இவ்வளவு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இவ்வளவு கஸ்டமர் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க இதுல பெருசா வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை தள்ளி போடாதீங்க. ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணுங்க. அது உங்ககிட்டயே 3 வருஷம் பொருள் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். உங்ககிட்ட தான் அந்த பொருள் இருக்க போகுது. இங்க டெபாசிட்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறத தைரியத்தை சொல்லி அவங்கள இதை தொடங்க வைக்கிறத நீங்க குறியா இருக்கணும். ரைட்டுங்களா? பாருங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா செய்யறாங்க பாருங்க. ரிப்பன் கட்டிடுவாங்க, வர கெஸ்ட்டுக்கு மாலை வாங்கி வச்சிருவாங்க, அழகா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, ஒரு 20 ரூபாய்க்கு பலூனை வாங்கி எல்லாம் டெக்கரேட் பண்ணிடுவாங்க, மைகோ மை ஷாப்னு ஒரு பேனர் அடிச்சு வச்சிருவாங்க. எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ கொண்டு போறாங்க பாருங்க. எவ்வளவு தெளிவா கொண்டு போறாங்க பாருங்க. எவ்வளவு பேருக்கு இத கண்ணில் படுற மாதிரி ஒரு பார்வையா எவ்வளவு அழகுபடுத்தணும். அவங்க வீடு அழகா இருக்கோ இல்லையோ, ஆனா இதை எவ்வளவு டெக்கரேட் பண்ணுங்கிறத அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். அடுத்து இந்த சைடு இருக்கிற லேடி பாருங்க. இது வரைக்கும் அவர் சொல்றாரு, அவர மாஞ்சி பிரதரு, இது வரைக்கும் இவங்க வந்து ஸ்கூல் வாசப்படியே மிதிச்சது கிடையாது. ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கே போனதில்லை. இன்னைக்கு மாசம் இந்த அம்மா வந்து 7 லட்சம் பிவி பண்றாங்க. ரைட்டுங்களா? நமக்கு 7 லட்சம் பிவி மாசம் நடந்தா எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துடும். எனக்கு 7 லட்சம் பிவியா நடக்க போகுது, நடக்குமா? நடந்தா என்ன ஆகிறது இல்லையா? நான் அந்த 10,000 பிவி 20,000 பிவி அவ்வளவுதான். அதையவே நான் உருட்டிக்கிட்டே இருப்பேன் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இருந்தோம்னா எப்படி முன்னேற்றம் வரும்? ரைட்டுங்களா? இங்க இவங்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகுது வந்து 3 வருஷம் 4 வருஷம் கூட கிடையாது. 7 லட்சம் பிவி போயிட்டாங்க இந்த அம்மா. ஸ்கூல் வாசப்படியே முடிக்காதவங்க, போவாதவங்க. 20 லட்சம் டேர்ன் ஓவர் பண்றாங்க, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் பண்றாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. அவங்கவுங்க வீட்டுல டிஎக்ஷனை வந்து எப்படி கொண்டு போறது? வீட்டுல டிஎக்ஷனுக்குன்னு ஒரு ரேக் அடிக்கணும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் டிஎக்ஷன் இருக்கணும். அதை 50 பேர் வந்து பார்க்கணும். அது ஒரு விழா நடத்தணும், ரிப்பன் கட் பண்ணணும். எத்தனை பேர் சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களாம் இன்னைக்கு ரிப்பன் கட் பண்றாங்க. ஒரு கல்யாண் ஜுவல்லரிஸ் வந்தா என்ன நடக்குது அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சென்னை மொபைல்ஸ் வந்தா என்ன நடக்குது? ஒரு ஆர்ஆர் பிரியாணி தொடர்ந்தா என்ன பண்றாங்க? சண்டா போட்டு பாத்தீங்கன்னா வீதியே அந்த ரோட்டையே அமக்கலப்படுத்திடுவாங்க 3 நாள்ல. ஆர்ஆர் பிரியாணி கரூர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சேலத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கிருஷ்ணகிரியில ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? அந்த ரோட்ல போறப்ப ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சிரும். நாம ஏன் இதை மறைச்சு மறைச்சு பண்ணணும் இல்லையா? நம்ம பாத்தீங்கன்னா இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நிறைய பேருக்கு இதை கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இது பிரம்மாண்டம் ஆக போகுது. இதுதான் டூப்ளிகேஷன். நம்ம பிசினஸ்ல டூப்ளிகேஷன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வச்சுக்கணும். ஒன்னா நீங்களா சிந்திக்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி நடைமுறையில இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு சாதாரணமா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் மாறிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிவாவது நம்ம கையில எடுத்து அதைவாவது பண்ண வைக்கணும். நம்ம பண்ணலாங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த என்ன சொல்றது, அடுத்த டார்கெட் என்னவா இருந்தாலும் நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த டார்கெட் என்ன இருந்தாலும் எல்லா டார்கெட்லயும் நீங்க இருக்கலாம். பட் எதுவுமே நம்ம பண்ணாம சின்ன ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு டேர்ன் ஓவரை பண்ணிட்டு உருட்டிட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்க போறதில்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சாலும் நம்ம அதே இடத்துலயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம எதையுமே இந்த தொழில டெவலப் பண்றதுக்கான எந்த மெத்தடுக்குள்ளேயும் நம்ம இல்லையே. ரைட்டுங்களா? இத பண்றதுல என்னங்க கஷ்டம் இருக்குது? நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் பாருங்க, யாரும் மறைச்சு எல்லாம் செய்ய மாட்டாங்க. ரைட்டுங்களா? சோ நீ எவ்வளவு பேருக்கு வந்து ரீச் பண்ணணுமோ அந்த திறப்பு விழாக்கு வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கடை திறக்குதுங்கிறத அவன் ரீச் பண்ணணுமோ அவ்வளோ ரீச் பண்ணுவான், அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவான். நாளை கடை வருதுன்னா 3 மாசமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நம்ம வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு 50 பேரை கூப்பிட முடியாதா? செஞ்சு பாருங்க கூட்டம் மீட்டிங்க்கு எவ்வளவு வருதுன்னு. இதை இப்படி பண்ணிட்டே இருக்காங்க. தினம் தினம் அவங்க நிறுத்தாம இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி வில்லேஜ் மீட்டிங். அவங்க ஹோம் மீட்டிங் கூட சொல்றது இல்லை, வில்லேஜ் மீட்டிங். ஏன்னா எங்க ஊர் வில்லேஜ் தான். உத்தரப்பிரதேசில் அவங்க இருக்கிறது எங்க 100,000 கிராமம் எல்லாமே வில்லேஜ், டவுன் கிடையாது. நான் வாழ்ற இடத்துல
நான் டெய்லி என்ன பண்றேன்னா வில்லேஜ் மீட்டிங் பண்றேன். அந்த வில்லேஜ் மீட்டிங் நாங்க பண்றது இல்ல, நாங்க பெரிய மீட்டிங் தான் நாங்க ஸ்பீக்கரா போவோம் பண்ணுவோம். ஆனா அந்த வில்லேஜ் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா என் டீம்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டார் ஏஜென்ட் பண்ணுவாங்க, ரூபி பண்ணுவாங்க, டைமண்ட் பண்ணுவாங்க. ஷெட்யூல் வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு எந்த வில்லேஜ்ல நீ மீட்டிங் பண்ண போற? 30 நாள் வில்லேஜ் மீட்டிங் ஷெட்யூல் வாங்கிக்கிறாங்க. ஒரு மீட்டிங் குறைஞ்சது 40 பேர் வராங்களாம். டெய்லி மினிமம் 2 மீட்டிங் வந்து அவங்க நடத்தியே ஆகணும். டெய்லி 2 மீட்டிங் நடத்திடுறாங்க. 40 பேர் 80 பேர். ஒரு மாசத்துல ஒரு 300 ஒரு 500 பேர் வச்சு ஒரு மீட்டிங் பண்றாங்க. அது கம்பல்சரி. 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு 3000 பேர் வச்சு மீட்டிங் பண்றாங்க, கம்பல்சரி. 4 மாசத்துக்கு ஒரு தடவை பூட் கேம்ப் பண்றாங்க. இப்ப நம்ம ஏற்காட்டுல பண்ணோம், கொடைக்கானல் அடுத்து பண்ண போறோம், அது கம்பல்சரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. கம்பெனியோட சப்போர்ட் எதையுமே வாங்கிக்கிறது இல்லை. கம்பெனியவே அவங்க டிபெண்ட் பண்ணல, அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அப்ப பாத்துக்குங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு. எதுனாலும் அவங்க யோசிச்சு அவங்களே பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்குது, பலம் இருக்கு, ஒரு பெரிய டீம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி கிட்டயும் நம்ம கேட்டு வாங்குறோம், கம்பெனியும் ரெடியா இருக்கு. அதனாலதான் என்னமோ நம்ம தனியா செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஹால் எல்லாம் டீமா சேர்ந்து நீங்க நடத்துங்க, ஸ்பீக்கர்ஸ் வர வச்சு பண்ணுங்கன்னு நம்ம விட்டோம்னா எப்படி இருக்கும்? எல்லா செலவையும் நீங்களே எடுத்து நடத்துங்கன்னு நம்ம விட்டா எப்படி இருக்கும்? அப்பதான் உண்மையா நம்ம செய்வோம் டிஎக்ஸ்ன்னு. எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டா கிடைச்சிருது இல்ல, அந்த சப்போர்ட் வந்து நமக்கு தெரியறது இல்ல நிறைய பேர். நீங்க தனியா எல்லாத்தையும் செஞ்சு ஹேண்டில் பண்ணி பாருங்க, சூப்பரா நடத்துவோம். ஆள் வராம போகுமா? 10 பேர் வருமா? 20 வராது. அதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் அப்படி பண்ணுவோம். அந்த பிளானே நம்ம பிளான் வேறையா இருக்கும். கம்பெனி எல்லா சப்போர்ட்டோட நம்ம பண்ணும்போது நம்ம பிளான் வேறையா இருக்கு. நம்ம தனியா விட்டு நீ தனியா செய்யின்னா அப்ப பிளான் நமக்கு வேறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இது அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பண்றாங்க அவங்க. வேற ஒன்றும் அவங்கெல்லாம் வந்து படிப்பு கிடையாது, அவங்க ஒன்றும் பெருசா வந்து நாலேஜ் எல்லாம் இல்லைங்க. நமக்கு தெரியாத ஒரு நாலேஜ் எல்லாம் அங்க இல்லை. அவங்க செய்யறது என்னன்னா தெரிஞ்சதை 1000 பேர் எப்படி செய்ய வைக்கிறது, எனக்கு தெரிஞ்சதை 1000 பேர்த்த எப்படி செய்ய வைக்கிறது, 100,000 பேர் எப்படி செய்ய வைக்கிறது, இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு ஒண்ணு பண்றோம், நாளைக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்றோம், நாளானைக்கு இன்னொன்னு பண்றோம். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிசல்ட் ஏதாவது பெருசா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சுத்தி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம், திரும்ப அதே இடத்துலயே இருக்கும். 2025 வந்துருச்சு, 2026 வரப்போகுது, 2027 திரும்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல. காரணம் லேக்கிங் எங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் இல்ல. நம்ம செய்யற விஷயத்த எங்கெங்க எத்தனை பேர் நான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அது ஃபாலோ ஆயிட்டு இருக்குங்கிறது இல்ல. இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு கடை வீட்டுல தொடங்குறோம், வாடகைக்கெல்லாம் கடையை தெரியல, அவங்க வீட்டுல ஒரு கடையை, ஒரு ரேக், அது எவ்வளவு ஒரு 1000 ரூபாய் வரும். ரெடிமேடா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ரேக்கை வாங்கி வச்சா அவ்வளவுதான் கடை. ப்ராடக்டை வாங்குறாங்க, ஸ்டாக் பாயிண்ட்ல போய் அடுக்குறாங்க, ரிப்பன் வாங்குறாங்க, அழகுபடுத்துறாங்க வீட்டை, கெஸ்ட்டை 2 பேரை கூப்பிடுறாங்க, கட் பண்றாங்க. அந்த ஊர்ல 40 பேரை வர வச்சு அவங்களுக்கு இந்த டிஎக்ஸ்என் இது என்னங்கிறத ரீச் பண்றாங்க, எக்ஸைட்டடா வச்சுக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து வைரல் பண்ணணுங்க. இதை வந்து ஒரு தடவை பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்மளோட நிறுத்திக்கிறது இல்லை, ரைட்டுங்க? நம்ம பண்றது மட்டும் இல்ல, மாசம் நம்ம டீம்ல எவ்வளவு பேர் மைகோ மை ஷாப்குள்ள இருக்காங்க. இந்த மைகோ மை ஷாப்குள்ள இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிசினஸ் கேண்டிடேட்ஸ். அந்த மைகோ மை ஷாப்குள்ள இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிசினஸ் கேண்டிடேட். அதுக்குள்ள இல்ல அப்படின்னா அவங்க ஜஸ்ட் கன்சியூமர். நீங்க 100 பேரை சேர்த்து வச்சிருக்கலாம், 500 பேரை சேர்த்து வச்சிருக்கலாம், அது ஜஸ்ட் நம்பர் தான். அந்த நம்பரை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க டிஎக்ஷன்ல நம்பரை வச்சு நமக்கு எதுவும் பைசா இல்லை, டேர்ன் ஓவர்ல தான் பைசா. அதுல எவ்வளவு பேர்த்த பிசினஸ் ஆல நம்ம உருவாக்கி வச்சிருக்கோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அப்போ அதுல மைகோ மை ஷாப் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு பெரிய பிசினஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவரு தான் ரியல் மெட்டீரியல். நம்ம ஒரு கன்சியூமரை பிடிச்சிக்கிட்டு ஒரு காஃபி வாங்கணும் ஒரு பின்னாடி போயிட்டு இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பிசினஸ் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் வராது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். அவர் கன்சியூமரா இருக்காரு, இருக்கட்டும். நீங்க தேடுறது பாத்தீங்கன்னா மைகோ மை ஷாப் யார் ஆரம்பிப்பாங்க அவரை தேடுங்க. 6 லைன்ல கொண்டு வந்தீங்கன்னா நீங்க 3 மாசத்துல டைமண்ட் ஆயிருவீங்க. நான் சொல்றத கேளுங்க.
நீங்க டைமண்ட் சீக்கிரம் போகணும்னா 6 லைன்ல மைகோ மை ஷாப் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, 3 மாசத்துல டைமண்ட் ஆயிரலாம். ரைட்டுங்களா? ஸோ என்ன பின் லெவல் வேணாலும் போகலாம் அங்க. அதனாலதான் ஷார்ட் டேர்ம்ல ஜாஸ்தி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கட்டாயமா பின்பற்றக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க எல்லாருமே அடுத்தடுத்த மெகா ட்ரிப்புக்கு வரணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு மாடியூலை நம்ம கையில எடுக்கணும். அது எளிமையா இருக்கணும், ஹார்டா இருக்கக்கூடாது. ஒரு மீன் பிடிக்கிறவர் கூட அதை செய்யற மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு என்ஜினியர் கூட செய்யற மாதிரி இருக்கணும், படிக்காத ஒரு அம்மா கூட அதை செய்யற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கிற டூப்ளிகேஷன் மாடியூல். ரொம்ப வந்து டஃப்பா இருந்ததுன்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கணும். அது நம்ம கையில இப்ப இருக்கிறது மை ஹோம் மை ஷாப் தான். ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட் கையில வச்சுக்கணும், 40 பேர் அவங்க வீட்டுக்கு கூப்பிடணும். அன்னைக்கே அவங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் ப்ராடக்ட் போனி ஆகணும், ஆயிரும். அந்த நம்பிக்கையை நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். நீ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணு, அந்த ஸ்டாக்கை நம்ம அன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம விற்க போறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த ஒரு டஃப்னஸோட பாத்தீங்கன்னா நம்ம கையில எடுத்தோம்னா எல்லா வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவனோட ப்ராடக்டை பல ரூபத்துல பாத்தீங்கன்னா வெளியே கொடுத்துட்டு தான் இருக்கான். ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா டெய்லியும் வராரு. எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 15,000 வியூஸ், 20,000 வியூஸ். சேலம் தான் அவரு. நம்ம மெய்யனூர் கிட்ட டெய்லி ஒரு ரோட்ல நின்று செஞ்சிட்டு இருக்கிறாரு. வீடியோ போடுறாரு டெய்லி. 4 மணிக்கு வேற வீடியோ, 6 மணிக்கு ஒண்ணு. திடீர்னு ரோட்ல நின்றுட்டு பாத்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காரு ஏதோ. திடீர்னு அவரோட ஆபீஸ்ல போய் கோட் ஷூட் போட்டு மீட்டிங் நடத்துறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு. திடீர்னு நேத்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காரு. ஸோ 15,000 பேர் பாக்குறாங்கப்பா அவங்க ப்ராடக்டை. அவர் வந்து எடுத்து அதை சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா அவர் விதமா எடுக்கிறாரு. டப்பாவை அப்படியே தட்டுறாரு, தண்ணி அப்படி ஊத்துறாரு, குடிக்கிறாரு. அதை 15,000 பேர் பாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸோ இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு வைரலா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னும் கையில எடுக்கல. அஃப்கோர்ஸ் எல்லாரும் பிரம்மாண்டமா பண்றோம். பட் பல பேர் பாத்தீங்கன்னா இத பாக்குற அளவுக்கு இதை இன்னும் நம்ம டிஎக்ஸ் என்ன பண்ணல, ஸ்ட்ராங்கா பண்ணாம இருக்கோம். ஸோ இதை வந்து இந்த மை ஹோம் மை ஷாப்ல நம்ம ரோட்ல நிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் இல்லை. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள பல பேர்த்த வர வச்சு இந்த இந்த ப்ராடக்டோட டெமோவை பார்த்தாங்கன்னா அவங்க ஈஸியா அதுல கன்வெர்ட் ஆகிறவங்க ஆஃபீஸ் வருவாங்க, ட்ரைனிங்ஸ் வருவாங்க, எல்லாமே வந்துருவாங்க. அவங்க சக்சஸ் அந்த மைகோமை ஷாப் அதுல இருந்து தான் அவங்க சக்சஸே ஆரம்பிக்குது. அதான் பேசிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதான் அவன் மைகோமை ஷாப் பண்ணிட்டோம், அப்புறம் அவங்கள ஸ்டாக் பாயிண்ட்ல ஒரு ஸ்பீக்கரா ட்ரெயின் அப் பண்ணலாம், அப்படி அப்படியே அவங்கள கொண்டு வராங்க. இந்த வழி பாதையை அவங்க தெளிவா வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் எப்பாடு பட்டாலும் நம்ம டீம்ல வந்து கண்டிப்பா அதை வலியுறுத்தணுங்கிறதுல இருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செந்திலண்ணன் டீம்ல ஒரு 4-5 பேர் இப்போ மைஹோ மை ஷாப் செய்ய போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லீடரும் பாத்தீங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணும். நான் செய்யறேன்னா என்னோட நின்றக்கூடாது. அது அடுத்தது எத்தனை பேர் வந்து அதை செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அதனால நம்ம போடுற எஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஃபோல்டா மாறணும். அந்த உழைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம் இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, முறையா செஞ்சு பாருங்க டிஎக்ஷனை, அதுக்கான பலன் கிடைச்சே தீரும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த ட்ரிப்ல பார்த்த விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னும் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பெருசா போறதுக்கு நம்ம என்னென்ன டூப்ளிகேஷனை கொண்டு வரணுங்கிறத நான் பார்த்தது. அதனால இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் சார்ஜ் எடுங்க கையில. மீட்டிங் அட்டண்டன்ஸ் வந்து ஃபில் ஆகும், உங்க வால்யூம் பெருசாகும், இன்கம் பெருசாகும், ஃபாரின் ட்ரிப் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்டு ஒரு மாதிரி பயம், என்னடா இது எப்படி போறது அப்படிங்கறதுல எதுவும் இருக்காது. சிஸ்டம் பிலீவ் பண்ணுங்க, சிஸ்டம்ல உங்களோட நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த சிஸ்டம் ஒன்றி வரவங்க யாருன்னு பாருங்க, அவங்கள கண்டுபிடிங்க. ரைட்டுங்களா? அது லிமிட்டடா தான் இருப்பாங்க அவங்க, பரவாயில்ல. ரைட்டுங்களா? 200 பேர் உங்க டீம்ல இருக்கலாம், அதுல 5 பேர் தான் அந்த மாதிரி கிடைப்பாங்க, பரவாயில்ல. அந்த 5 பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல இந்த பிசினஸ் குரோ பண்ணிடுவாங்க. அந்த மீன் பிடிக்கிற ஒரு ஆள் அவர் லீடர் கண்டுபிடிச்சார். இவரெல்லாம் மீன் பிடிக்கிறவர் செய்வாரான்னு நினைச்சார் அவரு. அவருக்கும் போய் ஒரு பிளானை காமிச்சார்.
இன்னைக்கு அவருக்கு கீழே அந்த ஒரு லைன் அவருக்கு 1 கோடி ரூபாய் சேல்ஸ் தரக்கூடிய லைனா மாறி இருக்கா இல்லையா? ஜஸ்ட் 1 பர்சன். 5 பேர் அந்த மாதிரி கிடைச்சா உங்க வாழ்க்கை என்ன? தலைமுறையும் ஏழை ஆகாதுங்க. அந்த அளவுக்கு டிஎக்ஷன்ல பணம் கொட்டுன்னு கொட்டும். ரைட்டுங்களா? ஸோ அது வந்து விரல் விட்டு என்ற மாதிரி தான் அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிடைப்பாங்க. பரவாயில்லங்கிறேன். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா போதும், உங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அவரு பெருசாக்கி கொண்டு போயிடுவார். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மெசேஜா வச்சுக்கலாம். ஸோ ட்ரிப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. ட்ரீம் வச்சுக்கோங்க, கோல்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ட்ரிப்புக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வால்யூமை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கணும். அந்த வால்யூமை செய்யக்கூடிய ஆட்களை அதிகப்படுத்தணும். அதுதான் இதுல மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம டீம்ல வந்த இந்த 4 பேருமே அவங்க அந்த வால்யூமை பிக்கப் பண்ணாங்க, பெருசாக்குனாங்க, அந்த அச்சீவ்மெண்ட்டை அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு அருமையா வந்து இன்னும் 8 நாள் சித்திபேட் ஃபேக்டரி இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 100 பேர் கலந்துக்கு போறாங்க. இது ஒண்ணுமே இல்லை. தாய்லாந்து ட்ரிப்பை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லை. ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க இருக்கிற இந்த ஒரு 20-22 பேரும் அச்சீவ் பண்ணணும். இந்த 8 நாள் நீங்க கரெக்டா வேலை செஞ்சா கூட பண்ணிட முடியும். ரைட்டுங்களா? ஸோ உழைப்ப போடுங்க. அடுத்தது கொடைக்கானல் கேம்ப் வந்து ஒரு அருமையா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பைசா கொடுத்து வாங்க. ரைட்டுங்களா? அதாவது வெற்றியாளர்கள் கூட்டம் எங்க நடந்தாலும் ஒதுங்கிராதீங்க. அது எப்படியாவது வர பாருங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு அது 7,500 ரூபாங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டமா இருக்கலாம். பரவாயில்ல. ரைட்டுங்களா? ஸோ அந்த 7,500 ரூபாய் எங்கேயோ செலவாயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. 2 ட்ரெஸ் வந்து தீபாவளிக்கு வாங்கின மாதிரி நினைச்சுக்கோங்க. ரைட்டா? எல்லாம் மைண்ட் செட்டு தான் காரணம். ஏன் இப்போ அந்த 7,500 ரூபாய் பார்த்தீங்கன்னா செலவு ஆகாதா? செலவான மாதிரி நினைச்சுக்கங்க. 2 ட்ரெஸ் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு வாங்க. ஸோ மைண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இங்க மைண்ட் செட் வந்து நீங்க வரணுங்கிற மாதிரி வச்சு வரணும். ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி லக்ஸூரியஸான ஒரு ரிசார்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்களா போகணுங்கிறது வந்து வெரி ரேர், முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ அதனால இதெல்லாம் கையில் இருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. பெரிய லெவலில் அடுத்த மீட்டிங்கில் நம்ம சூப்பராக கலக்கலாம். நிறைய பேர் இந்த சித்திப்பேட்டுக்கு வாங்க. நிறைய பேரை வந்து கொடைக்கானல் கேம்புக்கு கூட்டிட்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். மைண்ட் முடியாதுங்கோ முடியுங்கோ மாறிக்கிட்டே இருக்கும். முடியுங்கிற மைண்ட் செட்டோட நீங்க என்னைக்கு இருந்து பாருங்க, வெற்றி கிடைக்கும். 7,500 ரூபாய் பாத்தீங்கன்னா 2 ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுலன்னு நினைச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இல்ல வந்து ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்கு செலவாயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எதையாவது ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிங்க, நல்ல விதமா பாசிட்டிவா. குழப்பம் வராது. ஸோ ரைட்டுங்களா? ஸோ மைண்டை ஸ்ட்ராங்காக வைங்க, குழப்பம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் செய்யுங்க. மை ஷாப்பை விடாமல் கையில் பிடிங்க. ரைட்டுங்களா? கண்டிப்பாக இதில் பெரிய சக்ஸஸ் மந்த் ஆஃப்டர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. ரைட்டுங்களா? ஒரு மீன் பிடிக்கிறவருக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்குன்னா நமக்கு ஏன் கிடைக்காது? ஸோ இதுதான் ஃபார்முலா. பிடிச்சிக்கலாம். பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செயல்படுவோம். தேங்க்யூ வெரி மச். கோ கிரவுன் அம்பாசிடர். குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். அதாவது நம்மளுடைய தாய்லாந்து ட்ரிப்பும் சரி, ப்ளஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டீமை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சார் சொன்னார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சார். கொஞ்சம் நம்ம ஃபுல் ஃபிஜராக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு 10 lakh PV கிட்ட நம்ம டார்கெட் பண்ணி பண்ணணுங்க சார். கண்டிப்பா ஒரு 10,000 PV 20,000 PV இல்லாம ஒரு 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 லீடர் இருக்கிறாருன்னா ஒரு 1 lakh PV இண்டிவிஜுவலா அவங்க இண்டிவிஜுவல் டீம்ல வந்து ஒரு 1 lakh PV நம்ம பண்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணோம்னா நம்ம ஆர்கனைசேஷன்லயே 1 crore நம்ம பண்ணிடலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி ஏதாவது இப்போ நீங்க கொஞ்சம் டஃப்பா வரீங்க, உங்க மைண்ட் செட்டு நான் இப்போ ஒரு 4 மாசமா அந்த ஜனவரியில இருந்து பாக்குறேன், நீங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட்ல இருக்கு. போன மாசம் பண்ணதே வந்து இந்த மாசம் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க காங்கிரீட்டா இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க growth-உம் அது உங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி உங்க growth-உம் மாறிக்கிட்டே இருக்கு. கீப் ஆன் க்ரோயிங். டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய இலக்கை நீங்க சென்றடைய முடியும். எல்லாத்தினாலையும் முடியும். உங்க மைண்டை வந்து பெருசாக்கிட்டே இருங்க. ஒரே மாதிரி வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க.
டெஃபினட்டா வின் வின் சுச்சுவேஷன் தான், அடிச்சு கிளப்பலாம். ஓகேங்க சார். ரைட். ஸோ ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மீட்டிங்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வாரம் ஓகேங்க சார். செவ்வாய்க்கிழமை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இருக்கு. ஒரு நியூ ஸ்டார் ஏஜென்ட்டோட நம்ம எல்லாரும் சந்திக்க இருக்கோம். எல்லாரும் கனெக்ட் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க எல்லாருமே வந்து சித்திபேட் குவாலிஃபை ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அது சித்திபேட் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்குங்க சார். ஏன்னா வந்து நம்ம பொருளை வந்து நம்ம மேனுஃபேக்சர் ஆனத லைவா பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்குங்க சார். டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த டார்கெட்டை முடிச்சு இந்த நம்ம சித்திபேட் குவாலிஃபை வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறாங்க சார் நான். ஆமா, யாரும் அதை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டாக்டர் லிம்மே பாத்தீங்கன்னா சித்திப்பேட் வந்து அங்கதான் தூங்குறாரு. நம்மள தங்க வைக்கிற அதே ரூம்ல தான் அவரும் தூங்குறாரு. அதுல மேல போர்டே இருக்கும், டாக்டர் லிம்மோட என்ன சொல்றது ரூம்னு சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் அங்க நேம் இருக்கும். நீங்க குவாலிஃபை ஆனாலும் நீங்க எங்க என்ன ரூமுங்கிறது மேல பேர் இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டாவது டாக்டர் லிம் இவ்வளவு பெருசா வந்ததுக்கு வந்து ஒரு காரணம் கேனோடர்மா, இன்னொரு காரணம் வந்து மெடிடேஷன். அந்த மைண்ட் செட்டை வந்து மைண்டை எப்படி பாசிட்டிவாவே வச்சுக்கிறதுங்கிறது, அந்த சூன்யா மெடிடேஷனு. அதுவும் டாக்டர் லிம் வந்து சித்திப்பேட்லயே தான் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பட் அந்த ஏன்னா அந்த சூழ்நிலை நம்மளை வந்து ஜெயிக்க வச்சே தீரும். நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே ஒரு வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவா அங்க உருவாயிரும் உங்களுக்கு. அதனால யாரும் அதை மிஸ் பண்ணாம ஃபைட் பண்ணுங்க. இன்னும் 8 நாள் இருக்கு, கண்டிப்பா முடிச்சு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.